இந்த இறந்த தோல் செல்கள், இந்த பூஞ்சை, இது எல்லாமே சேர்ந்ததுதான் பொடுகு. பொடுகு தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னாவே டெய்லியுமே தலைக்கு என்ன தேய்க்கிறதுங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, தலைமுடியை காய வைக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேருக்கு வந்து ஹீட்டர் யூஸ் பண்றது, ரெகுலரா இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா முடி உதிர்வு அப்படிங்கிறது ஏற்படும். இதை நீங்க ஹேர் பேக்கா யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஹேர் growth ரொம்பவே நல்லா இருக்கும். ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. நம்மள நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பொடுகு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? இந்த பொடுகு தொந்தரவு ஏற்பட ஆரம்பிச்ச உடனேவே முடி உதிர்வு, படை, அரிப்பு, இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளும் நம்மளோட ஸ்கால்ப்ல ஏற்பட ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா முடி தொடர்ந்து கொட்டிட்டே வர ஆரம்பிச்சிரும். பொடுகுமே ரொம்ப அதிகமா மேல எல்லாம் ஒரு படக்கூடிய அளவுக்கு கூட அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி பொடுகு தொந்தரவுகள் எதனால ஏற்படுது, இதை நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம், இந்த பொடுகு தொல்லை ஏற்பட்டுச்சு அப்படின்னா எந்த மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான உணவு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பொடுகு எதனால ஏற்படுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளோட ஒவ்வொரு முடியோட வேர்க்கால்களுக்கு பக்கத்திலயுமே கூட ஆயில் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து சில பூஞ்சைகளும் இருக்கும். இது வந்து எந்தவித ஒரு பக்க விளைவுகளும் இல்ல. நார்மலா ஒவ்வொரு ஹியூமன் பாடியோட ஸ்கால்ப்லயும் இருக்கக்கூடியது ஆயில் சுரக்கக்கூடிய சுரப்பியும் அந்த பூஞ்சையும். இதுவே நம்ம தலையை சரியா பராமரிக்கல, நிறைய அழுக்குகள் சேர விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூஞ்சை தன்னோட உணவுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆயில் சுரந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதையே சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்படி சாப்பிடுறதுனால இறந்த தோல் செல்களுமே வர ஆரம்பிக்கும். இறந்த தோல் செல்கள் வர ஆரம்பிக்கும் போது இந்த பூஞ்சை அதையும் சாப்பிட்டுரும். இந்த மாதிரி ஆயில் சுரக்கிற சுரப்பியும் சாப்பிட்டு இறந்த தோல் செல்களையும் இந்த பூஞ்சைகள் சாப்பிடும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா முடிகள் ரொம்ப அதிகமா கொட்ட ஆரம்பிச்சு நமக்கு வந்து பொடுகு ஏற்பட ஆரம்பிச்சிடும். சோ இந்த ஆயில் சுரப்பி, இந்த இறந்த தோல் செல்கள், இந்த பூஞ்சை, இது எல்லாமே சேர்ந்ததுதான் பொடுகு. இதே மாதிரி பூஞ்சையோட செயல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நாளுக்கு நாள் பொடுகு வந்து நம்ம தலையில இருந்து மாவு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம முடிகள் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சு அரிப்பு கூட அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹேரை ரொம்ப கேரா பாத்துக்கணும். சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட முடியை எந்த மாதிரி எல்லாம் பராமரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பொடுகு தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னாவே டெய்லியுமே தலைக்கு என்ன தேய்க்கிறதுங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது தலை குளிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா தேங்காய் எண்ணெயை நம்ம தலையில எல்லாம் ஸ்கால்ப் ஃபுல்லா படுற மாதிரி நீட்டா இப்படி ஸ்கால்ப் ஃபுல்லா நீங்க மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இது அதாவது ஹேர் வாஷ்மே கூட பல பேருக்கு டவுட் இருக்கலாம், டெய்லியும் தலை குளிக்கலாமா, அது சரியா தப்பா, இல்ல வாரத்துல எத்தனை நாள் குளிக்கலாம், இந்த மாதிரி சந்தேகங்கள் கண்டிப்பா இருக்கும். அதாவது நீங்க டெய்லியுமே சைக்கிள்லயோ அல்லது பைக்லயோ அல்லது நடந்தோ லாங் டிராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா காற்று மூலமா எக்கச்சக்கமான டஸ்ட் நம்மோட தலையில படும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா டெய்லியுமே தலை குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான், எந்தவித ஒரு தப்பும் கிடையாது. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை ஒரு 15 நிமிஷம் நீங்க நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு குளிக்கலாம். இல்ல நான் வந்து வீட்டுல தான் இருக்கேன், இல்ல நான் கார்ல தான் டிராவல் பண்றேன் அப்படிங்கிறவங்க வீக்லி ட்வைஸ் அல்லது த்ரைஸ் மட்டும் தலைக்கு குளிச்சா கூட போதும். ஏன் அப்படின்னா புழுதிகள் அதிகமா சேரும் போது நம்ம அதை அப்படியே விட்டுட்டு அதுல ஃபுல்லா தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா தான் பொடுகு இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி முறையை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பொடுகு தொல்லையில இருந்து ரொம்ப ஈஸியா விடுபடலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முடி உதிர்வுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா எனக்கு வந்து தலைமுடியை காய வைக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேருக்கு வந்து ஹீட்டர் யூஸ் பண்றது, அப்புறம் ஹேர் ரொம்ப ஸ்ட்ரைட்டனிங்கா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கும் மெஷின் யூஸ் பண்றது, இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரேரா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே தான். ரெகுலரா இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா முடி உதிர்வு அப்படிங்கிறது ஏற்படும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இந்த பொடுகு தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு ஒரு 3 விதமான முதிரைகள் தான் பார்க்க போறோம். இந்த முதிரைகள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்யூஷன்ஸ்க்கு பார்த்ததுதான். எப்பவுமே முத்திரைகள்ல வந்து எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் இல்லைங்களா? சோ இந்த பொடுகு தொந்தரவுக்குமே நீங்க வர்ண முதிரையை பயன்படுத்தலாம். இந்த வர்ண முதிரை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல், சுண்டு விரல், இது ரெண்டோட நுனியும் டச் ஆகணும். மற்ற 3 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். ஆஸ் யூஷுவல் உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். உடம்பும் மனசும் முதுகு தண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். இந்த முதிரை நீங்க 30 நிமிஷம் வரைக்கும் கூட கட்டாயமா எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு தீர்வாவே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிராணமுத்திரை. பிராணமுத்திரை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல், சுண்டு விரல், மோதிர விரல், இந்த 3ஓட நுனியையும் குவிச்சு வச்சுக்கணும்.
இந்த மாதிரி பிராணமுத்திரையை நீங்க ஃபாலோ பண்றதுனாலயும் பொடுகு தொந்தரவுகள் இல்லாம ரொம்ப ஒரு அழகான ஹேர் growth உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த முத்திரையுமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிருத்வி முத்திரை. பிருத்வி முத்திரை வந்து நம்மளோட கட்டை விரல், மோதிர விரலோட நுனி இதுதான் டச் ஆகணும். இந்த மாதிரி நீங்க பிருத்வி முத்திரையை ஃபாலோ பண்றதுனாலயும் பொடுகு தொந்தரவுகள் நீங்கி ரொம்ப அதிகமான ஹேர் growthோட அழகா இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி முடி உதிர்வு இல்லாம இருக்கணும், இதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 5 விதமான வழிமுறைகள் இருக்கு. இந்த 5 விதமான வழிமுறைகள்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, எது வந்து உங்களோட ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே, அதாவது ஒரு சிலருக்கு வந்து கற்றாழை, வெந்தயம், தயிர் இதெல்லாம் வந்து கூலிங்னால சேராம கூட இருக்கும் இல்லைங்களா? சோ உங்களுக்கு நான் சொல்ற இந்த வழிமுறையில எது பயன்படுதோ அந்த வழிமுறையை நீங்க பின்பற்றி உங்களோட முடி வளர்ச்சியை நீங்க பராமரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெமன் சாறு எடுத்துக்கோங்க. வினிகர் கலந்துகிட்டு உங்களோட ஹேர், அதாவது மெயினா வந்து ஸ்கால்ப் தான், ஸ்கால்ப் நீங்க வந்து பராமரிச்சுக்கிட்டீங்கன்னாவே முடி வளர்ச்சிக்கு அதுதானே முக்கியமான காரணம். லெமன் சாரும் வினிகரும் கலந்து நல்ல ஒரு ஹேர் பேக்கா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லெமன் சாறு, தயிர், கற்றாழை இது மூணையுமே நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா பண்ணிட்டு இதை நீங்க ஹேர் பேக்கா யூஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சூப்பரா பொடுகு தொல்லையும் இருக்காது, ஹேர் growth ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம துளசி இலை இருக்கு இல்லைங்களா? இந்த துளசி இலைய ஓரளவுக்கு, அதாவது நம்மளோட ஸ்கால்ப்புக்கு எவ்வளவு தேவைப்படும்னு நமக்கு தெரியும் இல்லையா? துளசி இலையுமே நல்லா கழுவிட்டு நல்லா அரைச்சு நீங்க அதையுமே ஒரு பேஸ்டா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேப்ப இலையோட தயிர் கலந்து நீங்க யூஸ் பண்றதுனால பெயின், பொடுகு இந்த மாதிரி தொந்தரவுகள் கன்ஃபார்மா நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெந்தயம். இது நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. ஓவர் நைட்டே வந்து இப்ப நாளை காலையில நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டே வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஊற வச்சுட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி நீங்க உங்களோட ஹேர் பேக்கா யூஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சீங்க அப்படின்னா இது நல்லா கூலிங்கா இருக்கிறதுனால முடி வந்து பொடுகு தொல்லை இருந்தாலும் கொட்டும், ஓவர் ஹீட் நம்மளோட பாடினாலும் முடி கொட்டும். சோ இந்த வெந்தயத்தினால ஹேர் பேக்கை நீங்க யூஸ் பண்றதுனாலயுமே கண்டிப்பா முடி கொட்டுதல் இந்த தொந்தரவு இல்லாம பொடுகு தொந்தரவுமே இல்லாம லெமன் சாருமே கூட பொடுகு தொந்தரவை கண்டிப்பா கியூர் பண்ணிரும் இல்லைங்களா? ஏன்னா அதுல அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுனால பொடுகு தொந்தரவை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த 5 விதமான வழிமுறைகள்ல உங்களோட ஸ்கால்ப்புக்கு உங்களோட பாடிக்கு எந்த வழிமுறை ஒத்து வருமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி பொடுகு தொல்லை மற்றும் முடி வளர்ச்சி வந்து எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு கட்டாயமா ஃபாலோ பண்ணி பாருங்க. எந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் இருக்கிற ஷாம்பூலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பொடுகு தொல்லையில இருந்து விடுபடலாம் அப்படின்னு பாக்கலாமா? கீட்டோகோனசோல், செலினியம் சல்பேட் இருக்கிற காம்பவுண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க், பைரிதைவான், கோல்டா, சாலிசிலிக் ஆசிட் இந்த மாதிரியான ஒரு காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பொடுகு தொல்லை இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு முடி வளர்ச்சியுமே இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ பொடுகு தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முட்டை எடுத்துக்கலாம், ஏன்னா இதுல வந்து பயோட்டின் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம், மீன் வகைகள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறதுனால ஒமேகா 3 நமக்கு கிடைக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே நல்ல பழங்கள், பேரிச்சம்பழம், வால்நட் இந்த மாதிரி எல்லாமும் நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறதுனால நம்மளோட முடி வளர்ச்சிக்கு இதெல்லாம் ரொம்பவே உறுதுணையா இருக்கும். இது நான் சொல்றது வந்து நீங்க உங்க உணவுல கட்டாயமா இது இருக்கணும். மற்றபடிக்கு நார்மலா நம்ம ஆஸ் யூஷுவல் சாப்பிடக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கலாம். அப்புறம் இட்லி, தயிர், ஏன் அப்படின்னா இதுல வந்து புளிப்பை தரக்கூடிய அந்த ஒரு திறன் இருக்கிறதுனால இதையுமே நீங்க எடுத்துக்கிறது உங்களோட தலைமுடிக்கும் பொடுகு தொல்லை நீங்கிறதுக்குமே ரொம்ப ஒரு நல்ல மருந்தாவே இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்காம ஷாம்புவை ஃபாலோ பண்ணிட்டு ஹேர் பேக் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அதையும் பார்த்துட்டு இதை எல்லாமே நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பொடுகும் நீங்கி முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும், ரொம்பவே நீங்க அழகா காட்சியளிக்க முடியும். சோ இதையெல்லாம் கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க. பொடுகு தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான வர்ம புள்ளி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளிய லெஃப்ட் ஹேண்ட்ல ஜஸ்ட் 3 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. லெஃப்ட் ஹேண்ட்ல நம்மளோட நடுவிரல் இருக்கு இல்லைங்களா? இந்த நடுவிரலோட இந்த மோதிர விரல் பக்கத்துல, அதாவது நடுவிரலோட சென்டர்ல இந்த சைடு நீங்க வந்து ஜஸ்ட் 3 மினிட்ஸ் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா பொடுகு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம கண்டிப்பா நீங்க ஆரோக்கியமா வாழ முடியும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா பொடுகு எதனால ஏற்படுது, அதுக்கு எந்த மாதிரியான உணவு, ஷாம்பு வழிமுறைகளை எல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது இந்த மாதிரி பொடுகு தொந்தரவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா
ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ், ஹோம் ரெமிடிஸ் வீடியோ எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்.